வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். துலாம் ராசி, துலாம் லக்னம் சூப்பராக இருக்குது டைம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டைமு. குரு பயிற்சி ஜூன் 2 நடக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அப்படின்னா இந்த காசு நல்லா வரும், காசு விளையாடும் கையில். காசு விளையாடுதுன்னா என்ன பண்ணணும், ஒன்று செலவாகும், இல்லை யூஸ்ஃபுல்லாக இல்லையாவது போடணும். நீங்கள் வந்து ரிஷபம் யோசித்து தான் பண்ணுவீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படியும் ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கும், லேண்டெலாம் வாங்குறதுக்கு பிடிக்கும், எதனா ஒரு லக்ஸுரி பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த தொழில் பண்ணணும்லாம் ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம். ஏன்னா கையில் காசு வர்றதுனால புதுசாக ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்க டைம். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லபடியாக வருவாங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட் இருந்தாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், சரிங்களா? இது இன்னொன்று, முயற்சி ஸ்தலம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேர் அக்கௌண்டண்ட், சிஏ இருப்பீங்க, நிறைய பேர் இந்த கணக்கு போடுற வேலையில் இருப்பீங்க. இந்த கணக்கு போடுற வேலையில் இருக்கவங்க என்னென்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் எதனா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு எதனா சர்டிஃபிகேட்லாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கும் இந்த இளைய சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது ஒன்று. அடுத்து திருமணத்துக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து இது சுக்கிரன் வீடு, ஆனால் ஆண் காற்று சுக்கிரன் வீடு. அப்போ வந்து இவங்களோட லவ்வே வந்து அழகாகவும் சொல்லுவாங்க, வீரமாகவும் சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸ்ப்ரெஸ். அதாவது இதில் நிறைய பொண்ணுங்க பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஜென்ரலாக பசங்க பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கல்ல. துலாம் ராசி லக்னத்தில் வந்து பொண்ணுங்க பசங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, தைரியமாக போல்டாக பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இவங்களும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கும் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது சுக்கிரன் வீடுன்றதுனால அந்த மாதிரி லவ் எதாக இருந்தாலும் அழகாக நீங்கள் வந்து அரேஞ்சாக மாற்றலாம். அதுக்கான காலகட்டம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு வந்து அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து தேவையில்லாத சில மனிதர்கள் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த எதிரிகள் ஸ்தானம் கொஞ்சம் சனி பகவான்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து சரியில்லை, நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாருன்னு தோணுச்சுன்னா அப்போவே அவரை கட் பண்ணிடுறது நல்லது. யார் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அது கல்யாணம் இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதேமாரி உடல் நலம், காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து துலாம் ராசி லக்னம் அப்படின்றது இது வரும். உங்களுக்கு வந்து இந்த பால் உறுப்புகள், ப்ரைவேட் பார்ட்ஸ் இது வரும். ஸோ ஏதாவது சுகரால் எதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லை யாராவது அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன், ரொம்ப பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், இதனால் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வளரும்.
ப்ராஃபிட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா ஆகிட்ட பிறக்கும் நல்லா ஓடும் போது டக்குன்னு வெண்டருங்க யாராவது காசு தராமல் ஏதாவது டிலே பண்ணுறாங்க. இல்லைன்னா இப்போ உலகம் முழுக்க சப்ளை செயின் இஷ்யூ ரொம்ப வந்துட்டுருக்குங்க. அதாவது பொருட்கள் வந்து அங்கங்கே தேங்கி நிற்கிது. கைக்கு பொருள் வராமல் காசு எப்படி செட்டில் பண்ணுவாங்க? ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் சகல கலா வல்லவனாக வருவீங்க. இந்த பிஸ்னஸ் ப்ரெஷரால் உங்களுக்கு தூக்கம்லாம் கெட்டதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தூக்கமாக நல்லா வரும். தூக்கம் நல்லா வர்றதுக்கும் நான் முன்னாடியே ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சுட்டு தூங்குங்க. அது உடம்பை வந்து உங்களை கூல்டவுன் பண்ணோம். உங்களோட உடல் உறுப்புகள் அதிகமாக உஷ்ணம் இருக்கிற உடல் உறுப்புக்களை வந்து அது வந்து கம்மி பண்ணும். இதெல்லாம் பண்ணவே உங்கள் மனசு வந்து நல்ல ஒரு திடகாத்திரமாக மாறிடும். உடல் நல்லபடியாக நடக்கும். அடுத்தடுத்த டிசிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக எடுப்பீங்க. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா லக்ஷ்மி தாயார், ரங்கநாத பெருமாள் இவங்களை வழிபடலாம். சுவாதி நட்சத்திரம்லாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரெல்லாம் வழிபடுறது சூப்பரான பயன் தரும். அதுவும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாலால் செய்த நெய்வேத்தியங்கள், இப்போ பால்கோவா, பால் பாயாசம் இதெல்லாம் நெய்வேத்தியங்களாக படைச்சிட்டு வர மக்களுக்கு வந்து அன்னதானமாக கொடுக்க ரொம்ப சிறப்பு. சாமிங்களுக்கு தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி புகையும் வாங்கித்தாங்க. இதெல்லாம் வாங்கித்தர இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டு அமையுங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அசல் 12 கோடி தமிழர்கள் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன் இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்தடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம்? எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயையும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.